கும்பராசி நேயர்கள் எப்படி இருக்கிறீங்க? ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குதா? எல்லாருமே சனியை பார்த்து பயப்படுறோம். இப்போ ஜாதகம் பார்க்க வரும்போது அஷ்டம சனி நடக்கக்கூடிய நண்பர்கள், ஜென்ம சனி நடக்கக்கூடிய நண்பர்கள், சனி தசை நடக்கக்கூடியவர்கள் சனியை பார்த்து அவ்வளவு பயப்படுறோம். ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க, எந்த கோயிலுக்கு போனா சரியாகும்? ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் நாம சனியை பார்த்து பயப்படுறோம்னா, சனி நீதிமான். அவர் ஈவு இறக்கமே பார்க்க மாட்டார். அவரவர் செய்த கர்ம வினையை அப்படியே திருப்பி கொடுக்கக்கூடியவர். நம்ம வார்த்தையால ஒருத்தரை காயப்படுத்தி இருந்தோம்னா அந்த வார்த்தை அப்படியே நம்மை சேரும், கண்டிப்பா சேரும். கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்துல இதெல்லாம் ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறார். நீ ஒருத்தரை திட்டினா என்ன வார்த்தை சொல்லி நீ திட்டினியோ அந்த வார்த்தை உனக்கு திரும்ப வரும். நீ ஒருத்தனை அடிச்சா இன்னொருத்தன்கிட்ட நீ அந்த அடியை வாங்குவ. நீ ஒருத்தனுக்கு நல்லது பண்ணுனா நன்மையா திரும்ப வரும், தீமை பண்ணா தீமையா திரும்ப வரும். ரொம்ப அழகா அந்த புத்தகத்துல எழுதியிருப்பார். வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு முறை நீங்க வாங்கி படிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் சனியை பார்த்து பயப்படுறோமே தவிர, முடிஞ்ச வரைக்கும் நாம நல்லவங்களா இருந்தா சனி நம்மை எதுவும் செய்யாது அப்படின்ற பெரிய உண்மையை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு, எல்லாரையும் திட்டிட்டு, எதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதுன்னு நான் என்னோட பதிவுகளை நிறைய தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னால சில பேர் மனசு மாறினாங்கன்னா அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? சரி, கும்பராசி நேயர்கள், ஜென்ம சனியால உங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கலாம். உறவுகள்ல மனக்கசப்பு வந்திருக்கலாம், வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இருக்கலாம். சனி எப்பமா முடியும், எப்பமா விலகும், 2025 எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரிதான் ஜாதகம் பார்க்க வந்த கும்பராசி நேயர்கள் எல்லாருமே சொன்னாங்க. இல்லைங்க, எனக்கு சனியால ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்னா மகிழ்ச்சி. ஆனா சனி ரொம்ப கஷ்டப்படுத்துது, என்ன பண்றதுன்னு தெரியலன்னா அதுக்கு நான் நிறைய கோவில்களுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நிறைய பதிகங்கள் பாசுரங்களும் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு அதே மாதிரி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப ஒரு முறை சொல்றேன். கும்பராசி நேயர்கள், ஜென்ம சனியால நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இது எத்தனை தடவை சொல்லணும், எப்ப சொல்லணும் அப்படியெல்லாம் இல்லை. எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் சொல்லுங்க. எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்க. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. சொல்கிற போதே மனசுல எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை பாருங்க. சிவபெருமானை நான் கும்பிடுகிறேன், அதனால ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ராகு கேது, இந்த நவகிரகங்கள்லாம் என்ன பண்ணிடும், அடியார் அவருக்கு மிகவே. ஆசரு நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரெல்லாம் சிவபெருமானுக்கு அடியவர்களாக இருக்கிறார்களோ, சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நவகிரகங்கள் நல்லதுதான் செய்யும். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இந்த பதிகத்தை, கோளறு பதிகத்தை எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நீங்க சொல்லுங்க. நிச்சயமாக இந்த ஜென்ம சனியால மட்டுமில்ல, கிரகங்களால் என்னென்ன தீமைகள் வரணும்னு நமக்கு இருக்கோ அதெல்லாம் நிச்சயமாக நீங்கும். எத்தனையோ பேரு தினமும் கோளறு பதிகம் சொல்லி அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கு. முக்கியமான அந்த சொற்பொழிவுகளுக்காக போகும்போது இந்த செட்டிநாடு பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோளறு பதிகம் சொல்லக்கூடிய மக்களா இருப்பாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். வீட்டில் அவங்க பூஜை ரூம்க்கு என்ன கூப்பிடுவாங்கல்ல, அப்போ சொல்லுவாங்க, அம்மா கோளறு பதிகம் நாங்கள் தினமும் சொல்றோம், நீங்க ஒரு முறை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் வேயுறு தோழி பங்கன் சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சனியின் தாக்கம் குறையும். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.